வணக்கம். இன்னைக்கு மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ல ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மோட் டயக்ராம் ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் சென்டர் மிட் பாயிண்ட் கான்சென்ட்ரேட்டட் லோட் பார்க்க போகிறோம். இப்போ ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மோட் டயக்ராம் ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இப்போ இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்றது இங்கே பாருங்க, இதுதான் பீம். இந்த பீம்ல இந்த ரெண்டு எட்ஜ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட். இங்க இதனுடைய மிட் பாயிண்ட்ல ஒரு லோடு வந்து ஆக்ட் ஆகுது, அதுதான் வந்து இந்த பாயிண்ட் லோட் அப்படின்னு நாம பார்க்க போறோம். இதுதான் பிராக்டிக்கலா. இப்ப இது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஏ பி அப்படின்றது ரெண்டு சப்போர்ட்டோடைய எண்டு. இதை ஒரு சப்போர்ட்டுக்கு ஏன்ற பெயர் வச்சுக்கோங்க, இன்னொரு சப்போர்ட்டுக்கு பி என்ற பெயர் வச்சுக்கோங்க. இதனுடைய மிட் பாயிண்ட்ல W என்ற பாயிண்ட் லோட் வந்து ஆக்ட் ஆகுது, அது W. அதனுடைய பாயிண்ட் வந்து C அப்படின்றத நாம வந்து வச்சுக்கணும். இப்ப இந்த லோடு இருக்கு இல்லையா, total upward forces is equal to total downward forces. இதுதான் வந்து concentrated. இதுல all upward forces should be positive, all downward forces should be negative. இதை வந்து நாம வந்து பார்த்துக்கணும். upward forces எல்லாமே positive, downward forces எல்லாமே negative. இந்த கான்செப்ட்ல தான் இந்த என்டையர் கால்குலேஷன்ஸ் ஃபுல்லா வந்து ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மோமெண்ட் கால்குலேஷன் ஃபுல்லா இருக்க போகுது. இப்போ டேக்கிங் மூமெண்ட் அபவுட் ஏ, இந்த ஏ என்ற பாயிண்ட்ல மூமெண்ட்டை நாம வந்து எடுக்கணும். டேக்கிங் மூமெண்ட் அபவுட் ஏ, இந்த பாயிண்ட்ல மூமெண்ட் எடுத்தீங்கன்னாக்கா இங்க பாருங்க, இது அப்வர்ட் ஃபோர்ஸ். அப்ப பி என்ற பாயிண்ட் இது இருக்கு, இதனுடைய லென்த் வந்து டோட்டலா வந்து L. அப்ப பி என்றது அப்லிஃப்ட் ஃபோர்ஸ் இன்டு லென்த் எவ்வளவு இருக்கு பாருங்க, RB into L minus, இது வந்து upward force, இது வந்து upward, minus W into L by 2 is equal to 0. இப்ப RB into L is equal to W L by 2. இப்ப RB is equal to W L by 2 minus L. into 1 by L. இப்ப RB is equal to W, இந்த L கேன்சல் ஆயிடுச்சு, W by 2, இது வந்து RB. ஓகே, இதோட முடியும். Total upward forces, total downward forces is equal to 0. Total upward forces, total downward forces is equal to 0. இப்ப RA plus RB is equal to W. இப்ப RA நமக்கு தெரியாது, RB வந்து W by 2 அப்படின்றத நாம கண்டுபிடிச்சிருக்கோம். downward forces W. அப்ப RA is equal to W minus W by 2 is equal to W by 2. RA is equal to W by 2.
இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ RA RB is equal to W by 2, RA is equal to W by 2. இப்போ இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா, இந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல மிட் பாயிண்ட்ல வந்து இந்த லோடு இருந்துச்சுன்னா இந்த லோடு டிவைடட் பை half ஆஃப் த லோடு தான் வந்து ரெண்டும் இந்த பாயிண்ட் ஏவும் பாயிண்ட் பியும் வந்து கேரி ஓவர் பண்ணுது. அப்போ ரியாக்ஷன் அட் ஏ வந்து W டிவைடட் பை 2, ரியாக்ஷன் அட் பி வந்து W டிவைடட் பை 2 இதுதான் இருக்குது. அப்போ நாம் இந்த கால்குலேஷன் எல்லாம் போடாத நாம் டைரெக்டாக ஈக்குவல் லோடுன்றதுக்காக RA is equal to RB is equal to W by 2 அப்படின்ட்டு டைரெக்டாகவும் போடலாம். பட் நீங்கள் நாலேஜ் வரணும்னாக்கா இந்த மாதிரி ப்ராப்பரான கால்குலேஷன் எல்லாம் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நாலேஜில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னாக்கா நீங்கள் எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். இதை வந்து பேஸாக வச்சுக்கணும். இந்த மெத்தடு தான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய மெத்தட். அதனால் இந்த ஃபஸ்ட்டு இதிலே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒவ்வொன்றுத்துக்கும் டேக்கிங் மூமெண்ட் அபவுட் A, B எல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது shear force calculation. Shear force calculation. Shear force at B, அதாவது shear force at இந்த ரைட் சைடு ஆஃப் B, இந்த ரைட் சைடுக்கு அந்தாண்ட என்ன இருக்குன்னாக்கா ரைட் சைடு ஆஃப் B is equal to 0. Shear force at left hand side of B, இப்போ இங்க RB வந்து W by 2, RA வந்து W by 2. இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு Bக்கு ரைட் ஹேண்ட் சைடில் எதுவுமே இல்லை லோடு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்துட்டாக்கா இந்த அப்போர்ட் ஃபோர்ஸஸ் W by 2 இருக்கு, அதுவும் அப்போர்ட் ஃபோர்ஸஸாக இருக்கு. அப்போர்ட் ஃபோர்ஸஸ்னா பாசிட்டிவ், அப்போ ப்ளஸ் W by 2. Shear force at right hand side of C, அப்ப இந்த ஃபோர்ஸ்க்கு அடுத்தது இதுவரையிலும் எந்த ஃபோர்ஸ்மே இல்லை, அப்ப அதே ஃபோர்ஸ் தான் கண்டினியூ ஆகுது. Shear force at left hand side of C, இதுவரையிலும் பாயிண்ட் W by 2, இங்க மைனஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ், அதனால மைனஸ், அப்ப மைனஸ் W, அப்ப மைனஸ் W by 2. Shear force at right hand side of A, அப்ப இதே ஃபோர்ஸஸ் தான் இதுவரையிலும் மெயின்டைன் ஆகுது, அப்ப minus W by 2. Shear force at left hand side of A minus இதுவரையிலும் வந்து minus W by 2, இது வந்து positive forces upwardல இருக்கு, அது W by 2 is equal to 0. அப்ப இந்த Bலேருந்து ஆரம்பிச்சு A வரையிலும் எல்லா ஃபோர்ஸஸும் நாம கால்குலேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டபிள்யூன்றது எந்த யூனிட்டுமே கொடுக்காததுனால நாம் இங்கே யூனிட் எல்லாம் போடலை. யூனிட் கொடுத்துருந்தா கண்டிப்பாக யூனிட்டை நாம் மென்ஷன் பண்ணியே ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது கிலோநியூட்டன் அப்படின்னு இருந்தாக்கா இங்கே கிலோநியூட்டன் போட்டுக்கணும், நியூட்டன் இருந்துச்சுனாக்கா நியூட்டன் போட்டுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்தது பெண்டிங் மூமெண்ட் கால்குலேஷன்.
bending moment calculation. Bending moment at support. Support A, B. இந்த ரெண்டு சப்போர்ட்டும் support at A 0, bending moment at support B is equal to 0. அப்ப இதனுடைய மிட் பாயிண்ட்ல நாம பெண்டிங் மொமெண்ட் பண்ண போறோம். பெண்டிங் மொமெண்ட் அட் C. இங்க இந்த இடத்துல நாம இருந்துட்டு நீங்க இப்படியும் பார்க்கலாம் இப்படியும் பார்க்கலாம். இப்ப நமக்கு பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கிறது RB, அதாவது B. அப்ப RB இன்டு இதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன? L by 2. அப்ப is equal to RB என்னது? W by 2 into L by 2, W L by 4. இதுதான் bending moment at C, W L by 4. shear force diagram நாம எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா shear force diagram. இப்ப இதுக்கு இது 0 0, ரெண்டு சப்போர்ட் 0. இந்த ரெண்டு சப்போர்ட் 0. இப்ப ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் இந்த பாயிண்ட் 0 இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0 இருக்கும். அப்ப இந்த 0வை மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் B அப்படின்றது பிளஸ் W by 2 அப்படின்னு இருக்கு. அப்ப இது பிளஸ் W by 2. அப்ப ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் C W by 2 plus W by 2. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் B மைனஸ் W by 2. இங்க அடுத்தது இந்த A, ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் A மைனஸ் W by 2. இதை இப்படி பண்ணிக்கணும். இது மேல A, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் A 0. அப்ப மைனஸ் பிளஸ். இதை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னாக்கா, இப்ப பாருங்க, இந்த RBன்றது ரியாக்ஷன் எப்படி இருக்கு? அப்போர்ட் ஃபோர்ஸஸ் இருக்கா? அப்ப அப்போர்ட்னாக்கா இந்த 0ல இருந்து அப்போர்ட் ஆகணும். இங்க அப்போர்ட் ஆயிடுச்சு. எவ்வளவு ஆகுது? W by 2. இங்க W by 2 இருக்கா? ஓகே. இந்த W by 2 இங்க போட்டுக்கிட்டு இங்க இருந்து இது வரையும் எந்த லோடுமே கிடையாது. அது எந்த லோடுமே இல்லைன்றதுக்காக அப்படி கண்டினியூ ஆகுது. இந்த W by 2 இது வரையும் வருது. இங்க இங்க W by 2 பாசிட்டிவ் பிளஸ் W by 2. இங்க Wன்ற ஃபோர்ஸ் டைரக்டா கீழே போகுது. அப்ப பிளஸ் W by 2ல இருந்து W போச்சுன்னா மைனஸ் W by 2க்கு கீழே இறங்குது. அப்ப கீழே இறங்கிட்டு இதுல இருந்து இது வரையும் எந்த லோடுமே கிடையாது. அதனால ஸ்ட்ரைட்டா வருது. அடுத்தது W by 2 மேலே ஏறுது. அதனால 0ல போயிட்டு செட்டில் ஆயிடுது. இது நார்மலா நாம பார்த்து ஈஸியா நாம நம்மளுடைய டயக்ராம் கரெக்டான்றத நாம பார்க்கணும். அடுத்தது பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ரெண்டு சப்போர்ட்டும் பெண்டிங் மொமெண்ட் 0. அதனுடைய சென்டர் பாயிண்ட்
WL/4. அப்போ இது இது பாசிட்டிவ். shear force bending moment diagram இப்படி தான் நம்ம வந்து டயக்ராம் மேக் பண்ணணும். இது வந்து எல்லாத்துக்கும் யூனிட் வந்து ரொம்ப முக்கியம். யூனிட் போடலைனாக்கா உங்களுக்கு வந்து மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதனால எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து யூனிட் வந்து ப்ராப்பராக போடணும். அதே மாதிரி எங்கே வந்து ஜீரோவில் ஆரம்பித்து ஜீரோவில் தான் வந்து கொண்டு வந்து முடிக்கணும். அது வந்து ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வந்து மிட் பாயிண்ட், இது சென்டரில் இருக்கிறதுனால மிட் பாயிண்ட். சிலதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் இப்போ வந்து தள்ளி போச்சுனாக்கா அதுக்கு அந்த பாயிண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த போல தள்ளி வரும். இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இது பண்ணுங்க. இன்னைக்கு நாம் இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் சென்டர் மிட் பாயிண்ட் லோடு வந்து நாம் பார்த்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.